ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அக்னி கொப்பரை, அது சார்ந்த திருவிழா எப்படி நடக்குது, என்னென்ன விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தண்டாபுரம் மெயின் ரோடு, அதாவது திருவனந்தபுரத்தில் வந்து சேனங்குடி வர ரூட்டில் இருக்குது. இந்த ஆனந்தபுரம் மெயின் ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். போகலாம். ஏன்னா அது லெஃப்ட் சைடில் ஒரு கூட்டமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு இது தராங்க, பிரசாதம் தராங்க. எனக்கு போகணுன்னு ஆசை. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ எடுத்துருவோம், அதுக்கப்புறமா போய்ட்டு வாங்கலாம். ஸ்டார்டிங்கில் எடுத்தவுடனே கலை வல்லுநர்கள், இசை கலைஞர்கள் வந்து இருக்காங்க. எல்லாம் ரெடியாக இருக்காங்க இந்த இது பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த வந்து 16 மணி நேரம் நடக்கும் இந்த அக்னி கொப்பரைங்கிற திருவிழா. கிட்டத்தட்ட 134 வருஷங்களாக இந்த விழா வந்து நடந்துட்டு வருது. இவ்வளோ பேர் தேவை. சீதலேத்வம் ஜெகன்மாதா, சீதலேத்வம் ஜெகத்பிதா, சீதலேத்வம் ஜெகத்தாத்ரி, சீதலாயை நமோ நமஹ. திருவிழந்தூர் திவ்ய க்ஷேத்திரத்திலே எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை ஸ்ரீ ஆதி மாரியம்மன். இந்த க்ஷேத்திரமானது திரு இந்தலூரிலே பரிமள ரங்கநாதர் ஆலயத்தினுடைய ஈசான்ய திக்பாகத்தில் அமைந்துள்ளது. மிகவும் சக்தி வாய்ந்த அம்பாளாக, கிராம ரட்சணியாக இந்த கிராமங்களை எல்லாம், இங்கே உள்ள மக்களை எல்லாம் ரட்சித்து எல்லோருக்கும் அனுகிரகம் செய்து சில நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த ஆலயத்தில் எழுந்துருளி அம்பாள் அருள்பாலித்து வருகிறார். வருடா வருடம் சிவராத்திரி புண்ணிய தினத்திலே இங்கு அக்னி கப்பரை என்று சொல்லக்கூடிய உற்சவமானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எல்லா ஊர்லேயும் இது விமரிசையாக நடக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு. இந்த க்ஷேத்திரத்தில் திரு இந்தலூர் சந்திரனுக்கு சாப விமோசனம் அளித்த பெருமாள் எழுந்தருளி இருக்கின்ற இந்த க்ஷேத்திரத்திலே அம்பாளுக்கு அக்னி கப்பரை உற்சவம் நடைபெற்று வருடா வருடம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உற்சவமானது நடைபெற்று வருகிறது. இங்கே உள்ள கிராமவாசிகளும் இந்த சமுதாய மக்களும் இந்த உற்சவத்தினை வெகு சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அம்பாள் இங்கே ஒரு கையில் கத்தி, ஒரு கையில் கபாலம், ஒரு கையில் டமருகம், ஒரு கையில் சூலத்தோடு எழுந்தொருளி அருண மணிநிபாங்கம் சாக்னிகேசம் கரண்டம் டமருக திருத சூலம் கட்க ஹஸ்தே கபாலம் அலன நயனநாகம் வீர சிம்மாசனஸ்தம் அகில புவன தெய்வம் சீதலா மாரி ரூபம் என்று சொல்லக்கூடிய இந்த தியானத்தின் பொருட்டு அம்பாள் இங்கே எழுந்தொருளி வீர சிம்மாசனத்தில் எழுந்தொருளி அம்பாள் எல்லோருக்கும் எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் வழங்கி வருகிறாள். இன்றைய தினம் நாம் எல்லாம் சிறப்பாக தரிசனம் செய்த இந்த அக்னி கப்பரையானது வருடாவுடன் நடைபெறும். பக்தமையன்பர்கள், சிவனைய செல்வர்கள், கிராமவாசிகள் எல்லோரும் கலந்து கொண்டு தரிசனம் செய்து ஆதி மகாமாரியம்மன், ஆதி என்ற பொருளுக்கு காலம் தொட்டு, அதாவது முன்பொரு காலத்தில்னு சொல்வார். ஒரு கதை ஆரம்பிக்கும் போது சம்ஸ்கிருதத்தில் பிராச்சீன மூர்த்தின்னு சொல்வார். அதாவது சில விக்கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உருவம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சில மூர்த்தங்கள்லாம் சுயம்புவாகவே இருக்கும்.
அதாவது கீழேந்து பூமியிலேருந்து உற்பத்தியானதாகவே இருக்கும். அந்த மாதிரி இந்த அம்பாள் ஆதி மாரியம்மன், மாரியம்மன்லேயே இது ஒரு ரொம்ப பழைய மாரியம்மன், பிராச்சீனமான மூர்த்தி என்று பொருள்படும் வண்ணம் இந்த அம்பாளுக்குள்ளே நாமதேயம் அமைந்துள்ளது. அம்பாள் மிகவும் சக்தி வாய்ந்தவள். எல்லோருக்கும் அனுகிரகித்து இந்த அக்னிகப்பரை உற்சவத்தை தரிசனம் செய்து இந்த அன்பர் யூடியூப் மூலியமாக எல்லோருக்கும் இதனை ஒளிபரப்பி யாரெல்லாம் ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்ய முடியவில்லையோ அவர்களெல்லாமும் பயன்பெற வேண்டும், அனுகிரகம் பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணம். எல்லோரும் போல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே கோயிலுக்கு வர்றதுக்காக இல்லை, கோயிலுக்கு வர முடியாதவாளுக்கும் தரிசனம் கிடைக்கணுன்ற ஒரே நோக்கம்தான். எல்லோரும் தரிசனம் செய்து அம்பாளுடைய பேருளை பற்றி இகபர சுகங்களை அடைய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மங்களம் பார்வதி தேவி, மங்களம் பரமேஸ்வரி, மங்களம் லலிதா தேவி, மங்களம் மீனலோச்சனா. ஓம் சக்தி. எனக்கே காட்டியா கேமராக்கு ஹாய் சொல்லு.
கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அப்போ தான் தெரியும். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு நான் பண்ணுற தப்புலாம் எனக்கு தெரியும். என் தப்பை சுட்டி காட்டுங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து தப்பெல்லாம் வந்து சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும்.